ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம வாட்ஸ்அப் சேனல் மெம்பர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு தேங்க்ஸ். நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது பார்க்குறேன், வாட்ஸ்அப்பில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாத்தையும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் தென் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்றைக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 17th February. இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ முடியுது, அப்ளை டேட் முடியுது பார்த்திங்கன்னா March 10 வந்து முடியுது. ஃபஸ்ட்லேருந்து பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பேஜில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெம்பரரி பேசிஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து ஃபார்மசிஸ்ட் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. 35,000லேருந்து 1,30,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 425 போஸ்ட்டு. இது வந்து இன்க்ரீஸ் ஆக இன்னும் வாய்ப்பு இருக்குது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 போஸ்ட்டாச்சு இன்க்ரீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு 3 months டைம் இருக்குது. அண்ட் தென் இது வந்து ஆனுவல் இயர்னால வந்து ஏற்றுவாங்க கம்பல்சரி. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 17. அண்ட் தென் லாஸ்ட் டேட் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா 10 மார்ச் மாதம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 23 நாள் இருக்குது. அண்ட் தென் எக்ஸாம் டேட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி கேசஸ் தே கேன் சேஞ்ச் டேட் அப்படின்ட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணாமல் இருப்பாங்க. கரெக்டாக என் டேட்லேருந்து ஒரு 1.5 மாதம் தான் நம்ம டார்கெட். 40 to 45 days அந்த டேட்டுக்குள்ளே வந்து எக்ஸாம் கண்டிப்பாக வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பி ப்ரிப்பேர்டாக இருங்க. மே ஆர் ஏப்ரல் அந்த 2 மாதத்தில் வந்து கம்பல்சரி நடக்கும் எக்ஸாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பே ஸ்கேலே வந்து தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பே ஸ்கேலை பற்றி டீட்டெயிலாக வந்து Annexure 6 வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிசர்வேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் வந்து படித்து பாருங்கள். இந்த ரிசர்வேஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி கேட்டகரிக்கு வந்து மொத்தம் 30% வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 3.5% வந்து பிசிஎம்க்கு வந்து அலோகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன், 5% ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி, டிஃப்ரெண்ட் எலிஜிபிலிட்டியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் வந்து செப்பரேட்டாக ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசர்வேஷன் டாப்பிக்கு மட்டும் நான் செப்பரேட்டாக மேக் பண்ணி போகிறேன். ஏன்னா வந்து ஒரு பிக் டாபிக். அண்ட் தென் ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கும் கூட. தமிழ் மீடியம் படித்தவங்க, அண்ட் தென் பிசி எம்பிசி, அண்ட் தென் எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், அண்ட் தென் வந்து கோவிட்டில் ஒர்க் பண்ணவங்க, இதுக்கெலாம் வந்து என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ட்டு நான் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆல் கேட்டகரி வந்து எலிஜிபிலிட்டி வந்து 18+ இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு ஓசியாக இருந்தீங்கன்னா 32 அதர் கேட்டகரி. அண்ட் தென் எஸ்சி எஸ்டி ஓபிசி அந்த கேட்டகரிலாம் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து 59 வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள், அதாவது டிசபிள் பர்சனாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து 42 ஓசியாக இருந்தீங்கன்னா 42 வரைக்கும். அண்ட் தென் மற்றவங்களுக்குலாம் வந்து 59 வரைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் வந்து 59 வயசு. இதுவே ஓசியாக இருந்தால் 50 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓபிசி எம்பிசி நாட் எலிஜிபிள் அப்படிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி எம்பிசி who have put in 5 or more in the service of state government are not eligible to apply even they are within the age limit. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு மேலே ஓசி கேட்டகரி வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஏஜ் லிமிட்டில் இருந்தாலும் சரி அவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் செப்பரேட்டாக சொல்கிறேன் வேறு வீடியோவில். நெக்ஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ படிச்சிருக்கணும், அண்ட் தென் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி படிச்சிருக்கணும், அண்ட் தென் ஃபார்ம் டி படிச்சிருக்கணும். இந்த 3 டிகிரியில் வந்து எதனா ஒன்று படிச்சிருக்கணும். இந்த வருஷம் வந்து ஃபார்ம் டி வந்து நிறைய பேர் வந்து எழுதுவாங்க. ஏன்னா வந்து பாஸ்ட் அவுட் முடிஞ்சிது இப்போ தான். ஸோ டிப்ளமோ கேண்டிடேட் நீங்கள் வந்து மோர் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் தான் வந்து கிராக் பண்ண முடியும். ஏன்னா ஃபார்ம் டி வந்து நிறைய படிச்சிருப்பாங்க. அண்ட் தென் ஃபார்மகாலஜிலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மஸ்ட் பி ரிஜிஸ்டர்ட் இன் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே எழுதுவாங்க. அதில் வந்து தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும்தான் இது எழுத முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சிட்டிசன்லாம் பார்த்தீங்கன்னா, சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள் ஆர் பூட்டான், அண்ட் தென் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஹூ ஆர் மைக்ரேட்டட். அதாவது இந்தியன் சிட்டிசன் யார் வேணால் எழுதலாம்.
ஒன்லி ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எந்த சிட்டிசனாக இருந்தாலும், அதாவது இந்தியன் சிட்டிசனில் ஆந்திரா, தெலுங்கானா, ஹைதராபாத் அந்த எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுதலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் எப்படி வந்து பிரிச்சிருக்காங்க. தமிழுக்கு வந்து மொத்தம் 50 கொஷின், 1 hour டைமு. இதில் வந்து 40% ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. அதர் கேட்டகரியும் வந்து 40%. 40%னால் மொத்தம் 20 கொஷின் வந்து நீங்கள் கம்பல்சரி கரெக்டாக எழுதணும். அப்படி கரெக்டாக எழுதினா தான் வந்து உங்கள் ஃபார்மசி சப்ஜெக்ட்டை வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். இந்த வாட்டி வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு வைக்கிறதுனால நமக்கு வந்து அட்வான்டேஜ். ஏன்னா வந்து இதில் மால் ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்து நல்ல ஒரு அப்ரோச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து 2 hours டைம் தராங்க. மொத்தம் 100 கொஷின். இதில் வந்து எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க் எடுத்தாலே போதும். அதர் கேட்டகரி வந்து 35 எடுத்தாலே போதும். பாஸ் ஆவீங்க. ஆனால் கட் ஆஃப் வர அளவுக்கு நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஷின் வில் பி ஸ்டாண்டர்ட் இன் டிப்ளமோ லெவல் இன் ஃபார்மசி. அதாவது ஃபார்மசியில் கேட்குற கொஷின் எல்லாமே வந்து டிப்ளமோ புக்கில் இருந்து மட்டும்தான் வரும். பிஃபார்ம் புக்லேயோ ஆர் ஃபார்ம் டி புக் ஸ்டாண்டர்ட்லேயோ வரவே வராது. ஒன்லி டிப்ளமோ புக் ஸ்டாண்டர்டில் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டிப்ளமோ சிலபஸ் எடுத்து படிங்க, ஆர் டிப்ளமோ புக்கு வெரிஃபை பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள், அது மட்டும் போதும். வேறு இந்த பிஃபார்ம் புக்கு, ஃபார்ம் டி வந்து எக்ஸ்ட்ரா நாலேஜ் படிப்பாங்க அப்படிலாம் அவுட்டர்லேருந்து வரவே வராது. ஃபுல்லாக வந்து டிஃபார்ம்லேயே தான் சிலபஸில் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நார்மலைசேஷன் ஸ்கோர்னு வந்து சொல்லுவாங்க. நார்மலைசேஷன் ஸ்கோர் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின் வந்து ஷிஃப்ட் வைஸ் வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ மார்னிங் ஒரு ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஒரு ஷிஃப்ட்டு, அண்ட் தென் ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்டில் வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து ஒரு ஷிஃப்ட் வைஸ் வந்து ஹார்ட் ஆஃப் கொஷின் வந்து மாறும். ஒரு கொஷின் ஷிஃப்ட் வந்து ஒரு கொஷினுக்கு வந்து ஹார்டாக கேட்டிருக்கலாம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு, அண்ட் தென் அதர் ஷிஃப்ட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்கலாம். ஸோ அந்த ஷிஃப்ட் வைஸ் கன்சிடர் பண்ணி அவங்க வந்து நார்மலைசேஷன் ஸ்கோர் வந்து ஸ்பெசிஃபிக்காக தருவாங்க. அது வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையலாம். அது வந்து ஷிஃப்ட்டு வைஸ் எப்படி நார்மலைசேஷன் ஸ்கோர் வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நான் செப்பரேட்டாக நான் சொல்கிறேன் வேறு வீடியோவில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு மெயின் பாயிண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்து அந்த கோவிட் டைமில் ஒர்க் பண்ணவங்களாம் வந்து நிறைய கேசஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க. அது இந்த வருஷம் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே டீட்டெயில்டாக கோவிடில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு மார்க் தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கோவிடில் ஃபார்மசிஸ்ட்டு ஒர்க் பண்ணவங்க 6லேருந்து 12 மாதம் ஒர்க் பண்ணவங்களுக்கு 2 மார்க்கும், அண்ட் தென் வந்து 12 மாதத்துலேருந்து 18 மாதம் ஒர்க் பண்ணவங்களுக்கு 3 மார்க்கு, அண்ட் தென் 18 மாதத்துலேருந்து 24 மாதம் ஒர்க் பண்ணவங்களுக்கு 4 மார்க்கு, அண்ட் தென் மோர் தென் 2 years ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து 5 மார்க் வந்து தராங்க. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூவாக ஒர்க் பண்ணிடணும். நீங்கள் வந்து நடுவில் வந்து ஒரு மாதம் நின்றுட்டு, ஒரு வாரம் நின்றுட்டு அப்படிலாம் நீங்கள் போயிருக்கக்கூடாது. கண்டினியூவாக வந்து 2 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மார்க்குக்கு வந்து எலிஜிபிள். இதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அது எப்படி வாங்குறது அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். ஸோ நம்ம சேனலை வந்து ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபுல் அப்டேட்ஸ் வந்து நான் தரேன். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் சர்டிஃபிகேட் வந்து இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்தந்த ஹாஸ்பிட்டல் இன்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க பாரு. இந்த இன்ஸ்டியூஷன்னா இவங்கக்கிட்ட சைன் வாங்கிடணும், அண்ட் தென் கவுண்டர் சிக்னேச்சர் வந்து இவங்கக்கிட்டே வாங்கிடணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்கணும், அண்ட் தென் அந்த யாருக்கெல்லாம் சைன் வாங்கியிருக்கணும் அப்படின்ட்டு வந்து நான் கம்ப்ளீட்டாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே வரும் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 38 டிஸ்ட்ரிக்டில் எந்த ஸ்டேட், அதாவது இந்த ஸ்டேட்டில் தமிழ்நாடு ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ஸில் வேணால் அவங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து அவங்க ஃபைனலைஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நடக்கும். நீங்கள் வந்து பி ப்ரிப்பேர்டாக இருங்க. சென்னை பீப்புள்ஸ் பயப்பட தேவையில்ல. சென்னையிலே வைப்பாங்க. மதுரை, கோயம்புத்தூர், வேலூர், இந்த திருச்சி இதெல்லாம் வந்து மெயின் சென்ட்ரு, இதெல்லாம் வைப்பாங்க. அதர் ஸ்டேட்ஸ்க்கு வந்து இந்த வருஷம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சாலும் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10th வந்து 40% மார்க் எடுத்துக்கணும், அண்ட் தென் வந்து டிப்ளமோவில் வந்து பாஸ் ஆகிடணும், இல்லை பிஃபார்மில் பாஸ் ஆகிடணும், அதில் ஃபார்ம் டியில் வந்து பாஸ் ஆகிடணும், அண்ட் தென் வந்து நீங்கள் தமிழ்நாடு கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலே போதும், வேறு எதுவுமே அவங்க தேவைப்படல. அண்ட் தென் வந்து நீ ஒன்லி ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான், நோ ஓரல் டெஸ்ட்டு, வைவா எது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு எதுவுமே கிடையாது. நீங்கள் எக்ஸாம் மார்க்கை வச்சு தான் உங்களை வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு வச்சு தான் உங்களை வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரே தருவாங்க.
அண்ட் தென் ஆர்டர் அப்போ அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அப்பாயின்மெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அது வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு நான் வேறு வீடியோவில் நான் செப்பரேட்டாக மேக் பண்ணி போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ், இது வந்து ரொம்ப ஒரு முக்கியம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி அந்த பிஹெச் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்குலாம் வந்து 500 ரூபா தான். அண்ட் தென் அதர் கேட்டகரி ஓசி, பிசி, எம்பிசிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்குலாம் வந்து 1000 ருபீஸ் வந்து பே பண்ணணும். இது வந்து எப்படி பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலிமா தான் வந்து பண்ணணும். நோ வந்து லெட்டர் மூலிமா அனுப்புறது, நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு அது பண்ணுறேன்னு வேறு எதுவும் பண்ணாதீங்க. ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக மேக் பண்ணி போகிறேன். ஸோ கொஞ்சம் தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து நான் அரேஞ்ச் பண்ணி போடுறேன். இது வந்து எந்த வெப்சைட்டில் போய் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த www.mrp.tn.government.in இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ தெரியல ப்ரோ அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேளுங்க, நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். ஆல்ரெடி நம்ம குரூப்லேயே இருக்குது, இருந்தாலும் வந்து நான் ஒன் செகண்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி அப்ளை பண்ணுறது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கொடுக்கல, உங்கள் ஹால் டிக்கெட்டு அண்ட் தென் எம்ஐஎஸ்ஆர்பி சர்டிஃபிகேட்டு, என்ன வார்னிங், ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக லைன் பை லைன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ இது புரியாதவங்க அடுத்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.